கிறிஸ்தியேசுக்குள் பிரியமான அந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பார்த்து வருகிற இந்த ஒரு ரோம ஸ்டடியில் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். ஸோ 15ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம், இப்போ போன கிளாஸ் வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படுவதுடைய காரியங்கள் அது நிறைவுக்கு அங்கே வருது. இப்போ ஜென்ரலான விஷயங்கள் பவுல் அங்கே பேசி இந்த ஒரு ஒட்டுமொத்த நிருபத்தையும் அவர் நிறைவு செய்கிறாரு. ஸோ அதில் மிக முக்கியமாக இந்த 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போற வசன பகுதிகள் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளை 14 நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். இனி வரக்கூடிய எல்லா வசனங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு பகுதிகள் தான் இருக்கும். ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ எளிமையான பாடங்கள் நம்ம இனி வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். ஜென்ரலா பவுல் அங்கே பேசுறேன். ஸோ இப்போ ரொம்ப 15ஆம் அதிகாரம் 14 இருந்து சில காரியங்கள் பவுல் பேசுறாரு. 14 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரு எது வரைக்கும் கொண்டு போறாருன்னா ஒரு 24 வரைக்குமே ஒரு காரியத்தை அவரு பேசுறாரு. என்ன விஷயம் பேசுறாரு சுருக்கமா சொல்லணும்னா அது வசனம் 22, ரோமர் 15:22 உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலேயே நான் அநேகம் தடைப்பட்டேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, ஏன் அவர் ரோம் பகுதியில இருக்கக்கூடிய சபைக்கு ஊழியம் பண்றதுக்கு அவர் போகல, ரோம் எக்லீசியாவுக்கு ஏன் அவர் செல்லல அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு காரணத்தை தான் பவுல் இந்த வசனம் 14 அவரு சொல்றார். ஆனா அவர் சொல்லும் போது சொல்றத விதம் தான் ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா அது ஒரு விஷயத்த நான் இதனால தான் வரல அப்படின்ற காரியத்தை அவர் எப்படி கொண்டு போறாரு, அதுல என்ன சில பாடங்கள் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்து நிறைவு செய்யலாம். ஸோ பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல முதல்ல அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, இதனால தான் நான் வரலன்றத அதுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஆரம்பிக்கிறாரு கேட்டீங்கன்னா, என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவிலால் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படின்னா இன்னும் நான் உங்களை பார்க்கல, பட் சில விஷயங்கள் அவரு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ரோம் எக்லீசியா பத்தி. இப்ப ரோம் எக்லீசியா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சபை அங்க இருக்குது. அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய வளர்ச்சி, இந்த ரோம் நிருபத்துல அடிப்படையான உபதேசங்கள் பத்தின காரியங்கள்ல பவுல் தெளிவா பேசிட்டாலும் சில முக்கியமான ஒரு விஷயத்த பவுல் அங்க பேசுறாரு. நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள். அது நற்குணம் போட்டிருக்குது, பட் இங்கிலீஷ்ல நன்மையினால் நிறைந்தவர்கள், குட்னஸ் என்று நம்ம ஆங்கிலத்துல படிக்கிறோம். அப்போ ரோம் எக்லீசியா பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளால் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த குட்னஸ், நன்மை அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அது என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு எக்லீசியா நல்ல ஒரு நன்மையில நிறைந்திருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம நாட்கள்ல ஒரு எக்லீசியால இல்லைங்களா, ஒரு 20 பேர்ல இருந்து 30 பேர் இருக்கக்கூடிய எக்லீசியால இல்லைங்களா, வாரம் தினமும் ஸ்டடிஸ் போயிட்டு இருக்குது, தொடர்ந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, அநேக பைபிள் ஸ்டடி போயிட்டு இருக்குது, அதுக்கே உரிய நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு எக்லீசியா நம்ம காண்பிக்கும் போது அது பாத்தீங்கன்னா அது நன்மையினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் ஆக்சுவலி நான் யோசிக்க வேண்டிய பாயிண்ட். கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு பின்னாடின்ற மாதிரி தான் இப்ப ஆயிடுச்சு நமக்கு. கொரோனாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சபை கூடி வருதல், மீட்டிங்ஸ், இடைப்பட்ட நாட்கள், சண்டே ஞாயிற்றுக்கிழமை தவிர பாத்தீங்கன்னா நிறைய சபைகள் இடைப்பட்ட நாள் மினிமம் 2 நாளாச்சு என்ன பண்ணுவாங்க, சபை கூடி வருவாங்க. ஜெனரலா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கூடி வந்து அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கேட்கறதுக்காகவே அங்க வருவாங்க. அப்போ இதெல்லாம் கம்மி தான்.
சோ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சபை கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளாலும் சத்தியங்களாலும் அநேக படிப்புகளாலும் ஸ்டடி பண்ணி சகோதர சகோதரிகள் ஒன்றாக இணைந்து சத்தியத்துல வளரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அவர் எல்லா வகையிலுமே நன்மை பெற்றவர்களாக காணப்படுறாங்க. ஒருவேளை இதனால்தான் பெரிய சபையை பற்றி சொல்லும் போது அவர்கள் நற்குணசாலிகள் இல்லையா, நற்குணசாலிகள் அப்படின்னு சொல்றேன். எதனால நற்குணசாலிகள் அப்படின்னா அவர்கள் சத்தியத்தின் காரியங்கள்ல அதிகமாக சத்தியத்தை படிப்பதிலும் கேட்பதிலும் சகோதர சகோதரர்களாக இணைந்து அந்த விஷயத்துல அதிக வாய்ப்புகள் பெருகி இருக்கிறதுனால அவர்கள் நன்மையினால் நிறைந்தவர்களுமாக காணப்படுறாங்க. இப்போ ஒருவேளை நம்மள சொல்ல முடியுமா இல்லைங்களா, நம்ம எல்லாம் நன்மையினால் நிறைந்தவர்கள். ஒருவேளை ஆமா என்று முழு இருதயத்தோட சொன்னோம்னா அது ரொம்ப நல்லது. அந்த நன்மையினால் நிறைந்திருக்கிற விஷயம், அந்த வார்த்தை கவனிச்சுன்னா ஃபுல் ஆஃப் குட்னஸ். குட்னஸ்னா நன்மை, நன்மை இருக்குது. ஒரு எக்லீசியா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபை கூடி வர்றாங்க, அது நன்மை தான். ஆனா அது ஃபுல் ஆஃப் குட்னஸ் கிடையாது, நிறைந்தவர்கள் கிடையாது. ஏன்னா அவன் கூடி வர்றதே வாரத்துக்கு ஒரு நாள். அப்போ இடைப்பட்ட நாட்கள் கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வெறுமன ஆன்லைன்ல மட்டுமே கலந்து கொண்டு இப்படி இருக்கிற போது அது நன்மைகள் இருந்துட்டாலும் அது முழு நன்மை நிறைந்த ஒரு நன்மைகள் அது கிடையாது. அப்போ நன்மையினால் அல்லது நற்குணத்தினால் நிறைந்தவர்களும். அப்போ ரோம் எக்லீசியா பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் நல்ல ஒரு வாய்ப்புக்குள்ள இருக்கிறாங்க, நன்மையினால் நிறைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் தேவன் கொடுத்துறாரு, நல்ல கூடுகைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருது. ஏதோ ஒரு வகையில அங்க the full of goodness பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. செகண்ட் பாயிண்ட் அவங்களை பத்தி சொல்றாரு, ஒரு பக்கம் நீங்க நற்குணத்தினால் நிறைந்தவர்கள், இன்னொரு விஷயம் நீங்க சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள். மாணவர்களே, இது நமக்கு மிக முக்கியமான பாடம். கண்டிப்பா ஒரு சபை என்று சொல்லும் போது சபையில இருக்கக்கூடிய அங்கங்கள் ஒவ்வொருவருமே சகல அறிவினால் நிரப்பப்பட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அறிவுனா என்ன? அறிவு அப்படின்னா இது உலக அறிவை பத்தி அங்க பேசல, இது குறிக்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவு. ஏன்னா நமக்கு தெரியும் சத்தியத்தை அறிகிற அறிவு தான் நம்மளை பரிசுத்தமாக்குது. வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் எது கொடுக்கப்படுதுன்னா அந்த அறியக்கூடிய அறிவில் வளரணும். அப்போ அறிவு என்பது நம்ம எல்லோருக்குமே அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்பானவர்களே, பைபிள்ல கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அறிந்திருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கணும். சில கேரக்டர்ஸ் பத்தின ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். சில உபதேசங்கள் பத்தின அறிவு இருக்கணும். சில தீர்க்க தரிசனங்களை பத்தின ஒரு அறிவு இருக்கணும். சோ இப்படிப்பட்ட அறிவு, அந்த அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இப்போ ரோம் எக்லீசியாக்கு பவுல் போகல, பட் போகலைனாலும் சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஒருவேளை மற்ற அப்போஸ்தலர்கள் போயிருக்கலாம், இல்ல மற்ற சகோதரர்கள் போயிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல அவங்க பெந்தெகோஸ்தே நாள்ல அட்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க மீட்டிங். சோ அப்போ சகல அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். இந்த அறிவு என்பது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் எல்லோருக்குமே அவரவர் சத்தியத்தின் அறிவுல நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுவது அவசியம். சகோதர சகோதரிகளே, இந்த அறிவு யார் ஒருவருக்கு தேவன் கொடுக்கிறார்னா
யார் ஒருவர் மனத்தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன பண்றாங்களாமா, இந்த ஒரு அறிவை அங்க தேவன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம், சத்தியத்தை அறிகிற அறிவு. ஏன்னா இந்த அறிவு தான் நம்மை ஒரு தெளிவான ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு உதவி செய்யும். ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நிலையாக நிற்பதற்கு இந்த அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. எனவே அறிவு ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அந்த அறிவில் நிரப்பப்படுவதற்கும் நாம் பிரயாசம் எடுக்கும். ஸோ ஒரு பக்கம் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கையில ஊழியங்கள் இருக்குது, இதெல்லாம் நன்மை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சகல அறிவு நிரப்பப்பட்டிருக்கிறது அவசியம். அப்போ இது ரெண்டும் இருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒருவருக்கொருவர், அதாவது வெளியிருந்து ஒரு சகோதரர் வெளியிருந்து ஒரு பாடத்தின் மூலமாக புத்தி சொல்லக்கூடிய நிலை தேவையில்லை. ஏன்னா லோக்கல்லையே இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறார்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஏன் நம்ம ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும் என்று நம்ம பார்க்கும்போது, அன்பானவர்களே, அது புத்தி சொல்றது என்ன? ஒருத்தரை உற்சாகப்படுத்துறது, ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்றது, ஒருவரை ஒருவர் தேவையான நேரங்கள்ல ஆலோசனை சொல்லி கைட் பண்றது, இதெல்லாமே ரொம்ப தேவை. இந்த அறிவு மற்றும் இந்த நன்மைகள் இருக்கும்போது தான் நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்கள். பாருங்க, ஆக்சுவலா எல்லாருக்கும் புத்தி சொல்ல தெரியும், மற்றவங்க புத்தி சொல்றது பிடிக்கும் நமக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா, புத்தி சொல்றது என்பது உலகத்தின் புத்தி பத்தி இல்லை. உலகத்துடைய அறிவு ஞானம் அதனுடைய போக்குல சொல்லக்கூடிய புத்தி இல்லை. இது சத்தியத்தின் ரீதியாக இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கூடிய நாம் இந்த ஒரு பலியின் வாழ்க்கையில சரியான வகையில ஒருவரை ஒருவர் நாம் புத்தி சொல்ல வல்லவர்களாகணும். அப்ப அந்த அளவுக்கு வல்லவர்கள் ஆகணும்னா நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் அந்த சகல அறிவிலும் நிரப்பப்பட்டிருப்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. கண்டிப்பா அந்த ஒருவருக்கு ஒருவர் சொல்லும் போது நிறைய நேரங்கள்ல மூப்பர்கள் கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல தேவையான என்கரேஜ்மெண்ட் தேவைப்படும், தேவையான உற்சாகமூட்டுதல் தேவைப்படும், ஆலோசனைகள் தேவைப்படும். பட் ஒருவருக்கு ஒருவர் சொல்லும் போது இது எல்டர் சபை அப்படி இல்லை, எல்டரா இருக்கட்டும் சபை ஜனங்களா இருக்கட்டும், ஜெனரலாக எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கும். வெளியே இருந்து அல்லது வெளியே டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. வெளியே டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கிறது என்ன தெரியுதுங்களா? அதாவது சில எக்லீசியாஸ் தான் இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க லோக்கல்ல சில காரியங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே போறாங்க. ஸோ வெளியே போய் அட்வைஸ் வாங்குறாங்க, ஆலோசனை வாங்குறாங்க, தப்பு இல்லை. பட் ஒரு எக்லீசியா அப்படின்னா நாம் இந்த அளவுக்கு வளர்கிறவர்களாக காணப்படணும். வெளியிருக்கிறவர்களை டிபெண்ட் பண்ணாம இருக்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய வகையில நாம் வளர வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ இந்த ஒரு பாடத்தை நாம இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். ரோமர் 15:14. அப்ப பவுல் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் தான், அதை நிச்சயமா நான் நம்புறேன் சொல்லிட்டு இப்பதான் விஷயத்த சொல்ல வர்றாரு. நம்ம படிக்கலாம். அப்படி இருந்தோம்னா என்னன்னா, இப்படி இருக்கிறதுனால ஆனாலும் சில சகோதரரே புறஜாதியாராகிய புறஜாதியாரின் பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி
நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினால் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். இப்போ முதல் வசனத்துல 14ஆம் வசனத்துல நீங்க இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க, நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்லிட்டு சில விஷயங்கள்ல நான் உங்களுக்கு எழுத வேண்டி இருக்குது தைரியமா. சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது ரொம்ப தைரியமா. அதை உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு. அது என்னன்னா, தேவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரோம் எக்லீஷா, என் விஷயத்துல தேவன் ஒரு கிருபை பண்ணிருக்கிறான், ஒரு கிருபை கொடுத்திருக்கிறான். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிறீங்க ஏன் இவர் வரமாட்டேன்றாரு, நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேவன் ஒரு கிருபை பண்ணிருக்கிறாங்க. அந்த கிருபையின்படி நானு புறஜாதிகளுக்கு என்று கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். புறஜாதிகளுக்கு நான் ஒரு ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன். அதே போல தேவனுடைய சுவிசேஷத்தின் ஆசாரியனை போல நான் ஊழியம் செய்கிறேன். பாருங்க, புறஜாதிகளுக்கு ஒரு ஊழியம் பண்றோம். அதே நேரத்துல அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு, புறஜாதியா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஜனங்களுக்கு நாம் தேவனுடைய சுவிசேஷத்தின் ஆசாரியராய் இருக்கிறோம். ஆசாரியர்னா இப்போ தெரியும், ஆசாரியருடைய வேலை என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவுல இருப்பான். ஆசாரிய ஊழியம் பண்றான். ஜனங்களுடைய பலி காணிக்கைய தேவன்கிட்ட போய் சமர்ப்பிக்கிற. சோ இப்போ நான் தேவனுடைய சுவிசேஷத்தின்படி ஆசாரியனா இருக்கிறேன். யாருக்குன்னா புறஜாதிகளுக்கு. ஏன்னா புறஜாதியுடைய பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி, அது எப்படி ஏற்றுக்கொள்றாருன்னா, அது தம்முடைய ஆவியினால் பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்குது. நம்ம எப்படி பரிசுத்த ஆவியினால எப்படி பரிசுத்தமாக்கப்படுறோம்? அல்லது நம்முடைய பலிகள், ஜெனரலாவே நம்முடைய பலிகள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுகிறதுங்களாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியினால எப்படி பரிசுத்தமாக்கப்படுது? சகோதர சகோதரர்களே, கண்டிப்பா இதை பத்தி ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். எனவே அதை பத்தி நம்ம இங்க டச் பண்ண விரும்பல. அப்போ புறஜாதியாருடைய பலி கூட, அவர் செலுத்தக்கூடிய பலியை தேவன் அங்கீகரிக்கும்படியான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயத்த அந்த சுவிசேஷத்துல அங்க இருக்கும். ஆக்சுவலி தேவனுடைய சுவிசேஷத்துல தான் பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. அதை நான் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எனவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தைரியமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் தைரியமா பேசுறேன், அதான் புரிஞ்சுக்கோங்க. நான் மறைச்சு பேசல, இல்ல முழுங்கி பேசல, இல்ல நீங்க என்ன நினைப்பீங்களோ அப்படிலாம் இல்ல. பாருங்க, என்னுடைய கண்டிஷன் இதுதான், என்னுடைய அழைப்பு இதுதான், எனக்கான கிருபை இதுதான். இது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இது நல்ல பாயிண்ட்ங்க. ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அவனுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறார்? கிருபை கொடுத்திருக்கிறார். முதல்ல அவரவர் தன்னுடைய தேவன் தனக்கு என்ன கிருபை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே போல நாம் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு என்ன தேவன் கிருபை பண்ணிருக்கிறாங்க என்பதை தெளிவா தெரிஞ்சு, எப்போதுமே நம்முடைய பிரதர் சிஸ்டர்ஸுங்களை
நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊழியம் பண்ண அனுமதிக்க கூடாது, அல்லது ஊழியம் பண்ணுவதற்கு நிர்பந்தம் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த ஊழியம் பண்ணுங்கன்ற மாதிரி நிர்பந்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் அவங்களுக்கென்று சில கிருபை கொடுத்திருப்பார். ஆக்சுவலி எலெக்ஷன்லயே பார்த்தீங்கன்னா என்னதான் பண்றோம், எலெக்ஷன்ல தேவன் யார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சு அந்த ஒரு வேலைக்கு கைகளை உயர்த்தி நியமிக்கிறது தான் எலெக்ஷன். மற்றபடி சபையார் அவர்கள் ஊழியர்களை இந்த ஊழியம் பண்ணட்டும் சொல்லி அவர்களுக்கு நியமிப்பதற்கு அதிகாரம் இல்லை. இந்த பாயிண்ட தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சபைக்கையில கர்த்தர் என்ன கொடுத்துட்டாருன்னா, அவர் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஊழியர்களை கண்டுபிடிச்சு கரெக்டா தேவ சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, யாரை என்னவா வச்சிருக்கிறாரு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு கைகளை தூக்கி அவருக்கு ஆமோதிப்பை அங்கீகாரத்தை கொடுக்கிறது தான் எலெக்ஷன். சப்போஸ் சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, சில பிரதர்ஸ், உதாரணத்துக்கு பாருங்க, இது நான் இன்னொரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்றேன் பாருங்க, இது கூட நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி சரியா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ சில சப்ஜெக்ட் பேசக்கூடிய பிரதர்ஸ் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, தேவன் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் ரெவலேஷன் ஸ்டடி எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் டேபர்நாக்கிள் எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் வால்யூம் ஸ்டடி எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் இந்த மாதிரி வசனம் பை வசனம் எடுக்க மாட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன எடுக்கணும் தேவன் கிருபை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பிரதரை நம்ம ஊழியத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம எப்படிதான் கேட்கணும்னா, பிரதர் உங்கள்கிட்ட என்ன ஸ்டடிஸ் இருக்குது, நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, அது கரெக்ட். ஆனா அவருக்கு டேபர்நாக்கிள் எடுக்கவே தெரியாது, எடுக்க தெரியாது சொல்றதை விட அந்த ஒரு கிருபை அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் வேற ஏதோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, தேவன் அவருக்கு வேற வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை என்ன பண்ண முடியாதுன்னா நிர்பந்தம் பண்ணக்கூடாது, நீங்க இதைத்தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு ஆலோசனை வைக்கலாம், பிரதர் நீங்க வாய்ப்பு இருந்தா இது எடுங்க, அப்படி வைக்கலாமே ஒழிய நிர்பந்தம் பண்ணக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன தேவன் கிருபை வச்சிருக்கிறாரோ அந்த கிருபைகளை சபையார் பயன்படுத்திக்கிறது தான் ஞானமான விஷயம். ஏன்னா அவரவருக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா. ஒவ்வொரு பிரதர்ஸ்குள்ளேயும் தேவன் வெவ்வேறான கிருபை வச்சிருக்கிறாங்க. ஒரே பிரதர் கிட்ட இருந்து எல்லா கிருபையும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு, அது ஏற்பாடு இல்லை. தேவனுடைய பற்பல கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரனை போல ஊழியம் செய்யும். தேவனுடைய பற்பல கிருபைகள், பற்பல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. சோ சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறோம். சோ அதனால தன்னுடைய கிருபை என்ன என்பதை தைரியமா நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எனக்கான ஊழியம் இதுதான் சொல்லிட்டு இப்போ 17 சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால நான் தேவனுக்கேற்றவைகளை அல்லது தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. அதாவது சில விஷயங்கள் இருக்குது, அது தேவன் சம்பந்தப்பட்ட காரியம். அந்த காரியங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுறதுக்கு இடம் இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளா. அது என்னங்க, அப்படி என்னங்க, அப்படி என்ன சில விஷயம் நீங்க மேன்மை பாராட்டுறீங்க, அது தேவனுக்குரியவைகள்ன்றீங்க கேட்டா சொல்றாரு அடுத்த வசனத்துல, புறஜாதியார் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வார்த்தையிலும் செய்கையிலும் கீழ்ப்படிய பண்ணும்படி நான் என்ன பண்றேன் தெரியுங்களா, அற்புத அடையாளம் பண்றேன். நிறைய பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் என்னை கொண்டு கிறிஸ்துவானவர் நிறைய காரியங்கள் நடப்பிச்சிருக்கிறார். அதெல்லாம் லிஸ்ட் போட்டேன்னு வைங்களேன், நிறைய இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க இது ஏதோ நான் என்னை பத்தி பெருசா பேசுறேன்னு, இல்ல, இதெல்லாம் தேவனுக்குரியவைகள், இது என்னுடைய காரியம் இல்லை. நான் இன்னைக்கு இவ்வளோ, நீங்க பவுலை பத்தி கேள்விப்படுறீங்களா? பவுல் ஒரு பிரதர் இருக்கிறாரு, முன்னாடி சவுலா இருந்தாரு, அதுக்கப்புறம் பவுல் பேர் மாத்திக்கிட்டாரு, அவரை பத்தி நிறைய கேள்விப்படுறோம். நம்ம ஊருக்கு தான் வர மாட்டேன்றாரு, அவ்வளோ பெரிய ஆளா இருப்பாரா? யாருப்பா அவரு? அதுவும் அப்போஸ்தலன் சொல்லிக்கிறாரு, அவரை பத்தி நிறைய இடங்களை கேள்விப்படுறோம், பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பண்றாராமா இல்லைங்களா. அப்படிலாம் கேள்விப்படுறான். இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா, நம்ம பண்ணிட்டே அற்புத அடையாளங்கள் வல்லமை
இதெல்லாம் பார்த்து நிறைய புறஜாதியார் கீழ்படுகிறான், ட்ரூத்துக்கு வரான். பட் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நான் மேன்மை பாராட்ட எனக்கு முடியும் கிறிஸ்துவுக்குள். ஏன்னா இதெல்லாம் தேவனுக்குரியவைகள். சோ கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேற ஒன்றையும் நான் சொல்ல துணிவதில்லை. இதை தவிர நான் வேற எதையும் என்னை பத்தி பெருசா பேசுறது ஒண்ணுமே இல்ல, பேசவும் மாட்டேன். அப்போ என்னை பத்தி நான் பெருசா பேசுறேன் அப்படின்னா எனக்கு தேவன் என்னை கொண்டு நடப்பிக்கக்கூடிய காரியங்களை தான் நான் பேசுறேன். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சகோதரர் மேன்மை பாராட்டுறார். அந்த மேன்மை பாராட்டலை நல்லா யோசிக்கணும். உண்மையிலே கர்த்தர் அவரை கொண்டு அந்த காரியங்களை செய்யறாருன்னா அதனால அவர் தேவனுக்குரிய காரியங்கள்ல கிறிஸ்துவானவர் அவர் காரியத்துல பயன்படுத்துறாருன்னா அப்படிப்பட்ட சகோதரன் மேன்மை பாராட்டுற விஷயத்துல தப்பில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் குறிச்சு மேன்மை பாராட்டலாம். பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட வேலை பண்றாரு தெரியுங்களா? என்னை வச்சு கர்த்தர் என்னென்ன விஷயம் பண்றாரு தெரியுங்களா? அநேகருக்கு எத்தனை பேர் ஊழியம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறா தெரியுங்களா? இதனால நிறைய பேர் ட்ரூத்துக்கு வந்துருக்கிறான். இப்படி பொதுவா யாரா இருந்தா இப்படி சொல்லும் போது தற்பெருமை மாதிரிதான் நமக்கு தோணும். ஆனா பவுல் அப்படி அந்த ஆங்கிள் நீங்க பார்க்காதீங்க. இதெல்லாம் தேவனுக்குரியவைகள், எனக்குரியவைகள் இல்லை. சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இது தப்பாவே தெரியாது. சோ இதே வசனத்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி படிக்கிறோம்னா, நான் தேவனுக்காக கிறிஸ்துவுக்குள் செய்த பணிகளுக்காக பெருமை கொள்கிறேன். நான் எல்லாம் தேவனுக்காக பண்றேன். கிறிஸ்துவுக்குள் நான் செய்து முடித்த செயல்களை பற்றி நானே பேசுவதில்லை. யூதர் அல்லாதவர்கள் தேவனுக்கு அடிபணிய என் மூலம் கிறிஸ்து செய்த செயல்களை பற்றி மட்டும் பேசுவேன். என்ன சொல்றாருன்னா, நான் பண்ணிட்ட விஷயங்கள் பத்தி நான் பேச மாட்டேன். ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் எனக்குள்ள பண்ணிட்ட காரியங்கள் வேலைகளை மட்டும் தான் நான் பேசுவேன். சோ நான் செய்ததும் சொன்னதுமான காரியங்கள் மூலமே அவர்கள் தேவனுக்கு பணிந்தனர். அப்போ இது நல்ல இது தாட்டு, இது ரொம்ப தியானிக்க வேண்டிய ஒரு பகுதியாக காணப்படுது. அப்போ அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய காரியங்கள்ல நாம் ஈடுபட்டிருக்கும் போது அதனால வரக்கூடிய பலன்கள் நிமித்தம் மேன்மை பாராட்டுறது தப்பு இல்லை. ஆனா சொந்த முயற்சிகள், சொந்த பிரயாசங்களை பத்தி மேன்மை பாராட்டுவது சரியான விஷயம் அங்க இல்லை. ஓகே, இது நம்ம பார்த்து முடிச்ச பின்னாடி அடுத்து பவுல் எப்படி கொண்டு போறாரு பாத்தீங்கன்னா 19 இருந்து, இப்படியாக இந்த மாதிரி நான் புறஜாதிகளுக்கு என்று சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஊழியக்காரனாய் இருக்கிறேன். எனவே இதனால அநேக சகோதர சகோதரிகள் ட்ரூத்துக்குள்ள வராங்க. அது புறஜாதிகள் மத்தியில நிறைய பேர் வராங்க. கர்த்தர் பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்றாரு எனக்குள்ள இருந்து. இப்படியாக எருசலேம் துவக்கி, ஃப்ரம் எருசலேம் டு இல்லிரிக்கம், இல்லிரிக்கம்னா இத்தாலி, எருசலேமிலிருந்து இத்தாலி நாட்டு வரைக்கும் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இது ரிப்போர்ட் கொடுக்கிறார். பாருங்க, இப்பெல்லாம் என்னுடைய ஊழியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்று, கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே. எங்க ஏசாயா 52 அதிகாரத்துல 15 ஒரு இந்த லைன் வருது. எப்படி வருதுன்னா, அப்படியே அவர் அநேகம் ஜாதிகளின் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு வசனம் வரும். இந்த வசனத்துடைய இந்த பிற்பகுதியை பவுல் எடுத்து காமிச்சிட்டு, கேள்விப்படாதவங்க பார்க்காதவங்க அறிந்தாங்க, கேட்காதவங்க கேட்டாங்க என்று எழுதியிருக்கிறபடியே, நாம ஆல்ரெடி ஒரு ஊர்ல ஒரு பிரதர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நான் அங்க போக மாட்டேன். எங்க எக்லீஷியா இல்ல, எங்க ஊழியங்கள் நடக்கல, அங்கத்தான் நம்ம போறோம். இதுதாங்க பாயிண்ட். இது எப்படி சொல்றாரு பாருங்க,
நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பாருங்க, பவுல் தன்னுடைய ஊழியம் என்ன, தனக்கான கிருபை என்ன, இதெல்லாம் மற்ற வெளியே இருக்கிற பிரதர்ஸுங்க புரிஞ்சுக்க மாட்டான். என்ன இவரு அங்க எங்க போயிட்டு இருக்கிறாரு, எத்தனையோ ஊர்ல எத்தனை எக்லீஷியா இருக்குது, அங்க போலாம்ல. பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை தேவன் கொடுத்துருக்காரு. அதனால யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நீதான் தப்பா அவர்களை தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். சோ எனவே இங்க சொன்னப்பட்டபடி ஒரு ஊர்ல ஒரு சகோதரன் அஸ்திபாரம் போட்டிருக்கார், கிறிஸ்து எனக்கூடிய அஸ்திபாரத்தை போட்டு அவர் அந்த கட்டக்கூடிய வேலையை பாக்குறாருன்னா, நான் போய் அங்க நின்னுக்கிட்டு பண்றது அது எனக்கு சரியா வரும். அவர் கட்டுறாருன்னா அவர் பண்ணட்டும். இது நல்ல ஒரு டெக்னிக் பாயிண்ட். ஆக்சுவலி இது நல்ல ஒரு அருமையான பாயிண்ட். என்ன இருக்குன்னா, சேம் நம்ம கூட அப்படிதான். ஒரு பிரதர் வந்து ஃபாலோ கிளாஸ் ஆரம்பிக்கிறாருன்னா ஆக்சுவலி அவருடைய விஷயத்த ஃபுல்லா கொடுத்துடணும். சபை வந்து அவர் கையில ஒரு முழு உரிமை கொடுத்துடணும். அவருடைய கோணத்துல, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் கேட்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி எடுக்கலாம், என்னென்ன தலைப்புகளை எடுக்கலாம், என்னென்ன தலைப்புகள் வேண்டாம், எவ்வளவு நேரம் எடுக்கலாம், எந்த கோணத்துல கொண்டு போலான்னு ஃபுல் நாள் விஷயம் எடுக்கக்கூடிய பிரதர்ஸுக்கு தெரியும். ஆனா நிறைய நேரங்கள் இந்த சிரமம் நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து சேர்ந்து பண்ணும்போது தப்பு இல்லை. ஆனா என்னன்னா, ஒரு முழு கேரிங் எடுக்க முடியாது. கேட்கிறவங்க விஷயத்துல முழு கேரிங் அக்கறை எடுக்க முடியாது. சும்மா வந்து கிளாஸ் வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்குமே ஒழிய, அவங்க விஷயத்துல அவங்க சரியா ஃபாலோ அப் பண்ணக்கூடிய காரியத்துல அது வந்து சரியா பண்ண முடியாது. உண்மையில பெஸ்ட் என்னன்னா, ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 2-3 பிரதர்ஸ் இருந்தாலும் ஒரு பிரதர் ஒரு ஏரியாவை அவர் மட்டுமே பார்க்கட்டும். கம்ப்ளீட் 53 கிளாஸ்னா அவரே எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் ஒவ்வொரு கிளாஸ் அவரை கொண்டு போற கோணம், அந்த செயின் லிங்க் இருக்கும். திடீர்னு இன்னொரு பிரதர் வந்துட்டாருன்னா அது கொஞ்சம் கிளாஸஸ் போகும். ஆனா எப்படி இருக்குமோ அது எடுக்கிறவங்களுக்கு சும்மா கிளாஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் அங்க இருக்குமே ஒழிய, கேட்கிறவங்களை சரியா ஃபாலோ பண்றது, கிளாஸ் சொல்றது மட்டும் இல்லைங்க, சொன்ன பின்னாடி அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குது, என்னென்ன பாயிண்ட்ல டவுட் இருக்குது, அது அடுத்த கிளாஸ்ல எப்படி கிளாரிட்டி கொடுக்கலாம், இதெல்லாம் ஒருத்தர் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ அதனால ஒருத்தர் அஸ்திபாரம் போட்டு அதுல கட்டுறாருன்னா, நான் வந்து அதன் மேல கட்டுற வேலை செய்ய மாட்டேன். அது இன்னும் அதே பிரதர் பார்த்துக்குவாரு. ஸோ நான் எங்கெங்க அஸ்திபாரம் இல்லையோ, எங்கெங்க சத்தியத்தையே கேட்கலையோ, அங்க போய் நான் என்ன பண்றோம், ஊழியம் நான் பண்றேன். அதுதான் நான் நாடுகிறேன். கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் அப்படின்னு பவுல் இப்பதான் பாயிண்ட்டுக்கு வராரு. இதுதான்ப்பா காரணம், இதுதான் காரணம் நான் ஏன் உங்க எக்லிஷியாக்கு வரல. வசனம் 22ல இதுதான் சொல்லி முடிக்கிறாரு. உங்களிடத்தில் வருகிறதுக்கு இதனாலே அநேகம் தரம் தடைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்துட்டாலும் இப்பதான் பாயிண்ட் வராரு, இருந்துட்டாலும் இப்பொழுது இந்த திசைகளிலே, இந்த டைரக்ஷன்ல எனக்கு வாய்ப்பில்லை வர்றதுக்கு, இடம் இல்லாதபடியினால், பட் இருந்துட்டாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும். பவுலுக்கு நிறைய வாஞ்சை இருக்குது, அந்த வாஞ்சையை தெரிவுபடுத்துறாரு. நான் ஸ்பானியா தேசத்துக்கு, ஸ்பானியானா ஸ்பெயின், ஸ்பெயின் தேசம் இருக்கு இல்லைங்களா, ஸ்பெயின் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில், ஆக்சுவலி பைபிள்ல அவர் ஸ்பெயின் போனாரா இல்லையா நமக்கு தெரியல, ஸ்பெயினுக்கு போன மாதிரி ரெக்கார்டு இருக்கான்னு கூட தெரியல இல்லைங்களா. அது நீங்க வாய்ப்பு தான் ஸ்டடி பண்ணுங்க. ஆனா சொல்றாரு, அவர் ஸ்பெயின் வரைக்கும் போயிருக்கிற மாதிரி சொல்றாரு. நான் பிரயாணம் பண்ணுகையில் ஆன் தி வேல உங்ககிட்ட வந்து உங்களை கண்டு கொள்ளவும், உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு, ஸ்பெயினுக்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். அவ்வளவுதான். நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். அப்போ பானவர்களே, சோ இப்போ
சபை ஜனங்களுக்கு ஒரு தெளிவான பாயிண்ட் புரிய வச்சுட்டாரு, எதனால நாம அங்க வரல, இதுதான் காரணம். ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நம்ம இன்னைக்கு நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம கூட விஷயத்துல, இந்த ஊழியங்கள் பண்ற விஷயத்துல, தேவன் அவரவருக்கு கொடுத்துட்ட கிருபை விஷயத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், ஒவ்வொருவரும் தான் பெற்றுக்கொண்ட ஊழியத்துக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அன்பானவர்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ மற்றவர்கள் பார்க்குறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றத பார்த்தீங்கன்னா சிரமம். கர்த்தர் கணக்கேற்பார், எனக்கு என்ன தேவன் கொடுத்தாரோ அதுக்குத்தான் நான் உண்மையாக காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுது. ஸோ பவுல் இவ்விதமாக தன்னுடைய அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் அங்க தெரியப்படுத்துறாரு. அடுத்து 25 இருந்து இன்னொரு விஷயத்த பவுல் அந்த எக்லீசியாவுக்கு சொல்ல விரும்புறாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.